அன்பில் மகேஷ் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஜெயிச்சாரா? தோத்தார். ஏன் தோத்தாரு? 2 மாதங்களுக்கு முன்பு நேரு உள் விளையாட்டு அரங்கில் என்ன மாதிரி ஷோ பண்ணாரு? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அழுதாரா? சில நிகழ்ச்சிகள்லாம் பார்த்து அழுதாரா? மாணவர்கள் பேசுந்து ஜெயிச்சாரா? இல்லை. ஏன் சொந்த ஊரில் ஏன் ஜெயிக்க முடியல? ஏன் ஜெயிக்க முடியல? கட்சிக்காரனை மதிக்கலை. ஏதோ பெரிய ஒரு எங்கேயோ ஒரு உங்களுக்கு பராக்கிரமம் வந்து விட்டது. எங்கேயோ நீங்கள் உலகத்தில் மேல் லோகத்தில் பெரிய தேவர்கள் மாதிரி, அப்படியே ஒரு மன்னர்கள் மாதிரி. ஏன் அந்த மனப்பான்மை? நேரு ஜெயிச்சதுக்கு குறைந்தபட்சம் கட்சிக்காரர்களை மதித்தார். குறைந்தபட்சம் மதித்தால்தான் அவர் பல நன்மைகளை கட்சிக்காரன் செய்தாலும் ஜெயிச்சார். இல்லை அவரும் தோற்றிருப்பார். இவர் சாஃப்ட் தான், முதலமைச்சர் சாஃப்ட் தான். ஆனால் தன்கிட்ட வந்தால் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்கன்னு ஒதுங்கினார் தெரியுமா? அதுதான் மிகப்பெரிய தவறு. அந்த காம்ப்ளெக்ஸ் அவர் வந்தே இருக்கக்கூடாது. நீங்கள் இன்னைக்கு ஒன்றிணைவோம் வா, தமிழ் வெல்லும் தமிழ் பெண்கள், இதெல்லாம் ஸ்கீம் நீங்கள் பேசுனீங்களே, நடைமுறையில் இருந்ததா? நடைமுறையில் உங்களை பார்த்து பேச முடியுமா? எந்த அமைச்சர்களாவது உங்களிடம் மனவிட்டு பேசினார்கள்? நீ கேளுங்க, பேட்டி சொல்லுவாங்க. ஒருத்தரும் பேசல. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய வீழ்ச்சி. கொளத்தூருக்கு அவர் செய்த நன்மைகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. ஒரு எந்த முதலமைச்சரும் தனது முதலமைச்சராக இருப்பவர் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு மாதத்திற்கு 10 முறை 8 முறை போயிருப்பாங்களா? ஜெயலலிதா, கலைஞர், காமராஜர் யாராவது போயிருப்பாங்களா? ஆனால் ஸ்டாலின் அவர்களை அடிக்கடி கொளத்தூரில் பார்க்க முடிந்தது. அங்கே ஒரு மாவட்ட தலைநகருக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, மாவட்ட மருத்துவமனை அந்தஸ்து, ஆமாம், அப்புறம் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி, முதல்வர் படைப்பகம், ரோடு ஸ்கீம்ஸ், ஏகப்பட்ட பார்க்கு லைட் எல்லாம் இறக்குனாங்க. அப்போ மக்கள் நன்றி பாராட்டவில்லையா? நன்றி நினைக்கவில்லையா? அலை திமுகவுக்கு எதிரான அலை, விஜய்க்கு ஆதரவான அலை. அப்போ இது ஏன் உணரல? பெரம்பூரில் போட்டியிடுறார். சென்னை சுற்றுப்புற வட்டாரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் என்பதை அந்த பெண் அமைப்பு ஏன் உணரல? திமுக கோட்டை சேரதெல்லாம் பெரிய ஓட்டையை போட்டார். எம்ஜிஆர் காலத்திலே திமுக எப்படி ஜெயிச்சது? சென்னை மண்டலத்தில். ஆமா, எம்ஜிஆர் சென்னையில போட்டி போடல, திமுக இருக்கிற வரைக்கும் தான் பரங்கிமலையில போட்டி போட்டார். ஒரு இடம் தாங்க ஜெயிப்பாரு, ஒரு இடம் ஜெயிப்பார். 2001 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் 7 இடம் ஜெயிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு வேற எங்குமே கிடையாது. லாஸ்ட் எலெக்ஷன்ல ஒரே 2006 இந்த வீராணம் நதிநீர் திட்டத்துக்கு சென்னை கொண்டு வந்த பிறகு 2001 2006 ஆட்சிக்கு பிறகு 2006 தான் 7 இடங்கள் ஜெயிச்சாங்க. அப்போ நீங்க எப்படிப்பட்ட ஒரு இடத்தை ஒரு நடிகர் இந்த ஆக்கிரமிப்பு செய்கிறார் என்பதை 2 கட்சி உணரல. 2 திராவிட கட்சிகளும் விஜயனுடைய தாக்கத்தை உணரவில்லை.